கீழடியுடைய அறிக்கை, மத்திய அரசு இந்த அறிக்கையை ஏற்க மறுக்குது. அவருக்கு தமிழர்களே வேண்டாம், தமிழே வேண்டாம் அப்படிங்கறதா அவங்க நோக்கம். ஏன் நீ மட்டும் தனி மொழியா இருக்கிற, எங்களோட ஹிந்தியோட எங்களோட ஐக்கியமாயிரு அப்படிங்கறதான். அமர்நாத் ராமகிருஷ்ணன் ஒருத்தர் மட்டும்தான் ஆராய்ச்சியாளர் கிடையாது, அவர் ஒருத்தர் மட்டும்தான் அறிஞர் கிடையாது, இல்ல வரலாற்று ஆராய்ச்சியாளர் கிடையாது இல்லையா. நீதியரசர் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர் தான் அப்போ அடிஷனல் சொலிசிட்டர் ஜெனரலா இருந்தாரு. நிச்சயமாக அவர் மத்திய அரசு நாங்கள் இதை செய்ய முடியாது, செய்வதற்கான வாய்ப்பில்லை அப்படிங்கறது அரசு என்ன சொல்றதோ அதை தான் இங்க சொல்லுவார். இந்த வழக்கு மிக மிக முக்கியமான வழக்கு. இந்த வரலாறு இருந்துச்சுன்னா அதை படிக்காமல் விட்டு செல்வதற்கு வாய்ப்பே இல்லை. வழக்கு காலகட்டத்தில் என்ன மாதிரியான இடர்பாடுகள் சந்திச்சீங்க மேடம்? அப்போ இருந்தக்கூடிய முதலமைச்சர்களாக இருக்கட்டும், மற்ற இருந்த அரசியல்வாதிகள்லாம் என்ன பண்ணாங்கன்னா, தமிழ் நேரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே வழக்கறிஞர் திருமதி கனிமொழி மதி அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் மேம். வணக்கம். வரலாற்று பதிவாக்கத்துல தமிழர்களுடைய வரலாறு மறுகட்டமைப்பு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா அது கீழடிக்கு பிறகுதான். நீங்க நீதிமன்றத்துல தொடுத்த பொதுநல வழக்கு ரொம்ப முக்கியமா இன்று வரை பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த வரலாறு நிலை பெறுவதற்கும் நீங்க ஒரு முக்கியமான காரணம். அதனுடைய அனுபவத்தை இன்னைக்கு நம்முடைய தமிழகம் நேயர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்க மேம். இந்த வழக்கு கையில் எடுத்ததுங்கிறது, நான் ஒரு வழக்கறிஞர், அதுவும் சமூக விஷயங்கள் சார்ந்து அடிப்படையிலேயே சிறு வயதிலிருந்தே என்னுடைய தந்தையாலும் தந்தை பெரியார் அவர்களுடைய கருத்துக்களை உள்வாங்கி வளர்ந்ததாலும் அந்த ஒரு பொது சமூகம் சம்பந்தமான ஒரு சிந்தனை இருந்தது அப்படிங்கிற காரணத்தினால நான் இந்த வழக்கை இந்த வழக்கு மட்டும் நிறைய பொதுநல வழக்குகள் தாக்கல் பண்ணியிருக்கிறேன். அதில் இது ஒரு மிக மிக முக்கியமான வழக்கு. ஏனால் ஒரு தமிழர் நாகரிகம் சார்ந்த ஒரு முக்கியமான ஒரு பொக்கிஷத்தை நம்ம காப்பாற்றணும் அப்படிங்கிறது நாம் இந்த சமூகத்துக்கு மட்டும் கிடையாது, இன்னும் ஒரு 1000 ஆண்டு காலம் வரக்கூடிய தமிழ் சமூகத்துக்கும் சரி, அதற்கு முன்பு இருந்த சமூகத்தும் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தொடர்பை நாம் அதை பாதுகாத்து அதை நம்ம அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கிறோம் அப்படிங்கிற வகையில் இந்த வழக்கு மிக மிக முக்கியமான வழக்கு. அந்த அடிப்படையில் எனக்கு இருந்த அந்த பொது சமூக நீதி, சமூகம் சார்ந்த பொது சிந்தனை அப்படிங்கிறதான் இந்த வழக்கு என்னை தாக்கல் செய்ய வைத்தது. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சு. வெங்கடேஷன்லேருந்து நிறைய பேர், நம்ம அருட்தந்தை ஜெகத்கிஸ்பர் ஐயா அவர்களும் சங்கம் 4 அப்படிங்கிற ஒரு விழாவை நடத்தி ஃபாத்திமா கல்லூரியில் நடத்தி, அதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் மகாதேவன் ஒரு சீஃப் கெஸ்டாக அழைக்கப்பட்டிருந்தார்கள். அதற்கு பிறகு அன்றைக்கு நிலம் கொடுத்தவர்களாக இருக்கட்டும், அங்கு அந்த ஆர்கியாலஜிக்கல் ரிசர்ச் அதில் இணைந்திருந்தவர்கள் எல்லாத்தையுமே அன்னைக்கு கௌரவிச்சக்கூடிய ஒரு 2015 கடைசி கட்டம் அல்லது 2016 ஆரம்பத்தில் அதை செய்த ஒரு நிகழ்வு நடந்தது. பிறகு அதை தொடர்ந்து தமிழகமே உன்னிப்பாக அதை கவனிச்சிட்டு வந்திருந்த நேரத்தில் ஒரு வழக்கறிஞர் என்ற வகையில் என்னால் ஒரு நீதிமன்றத்துக்கு போகிறதுங்கிறது என்னால் மற்றவர்களை எல்லாம் விட பார்த்தீங்கன்னா என்னால் செய்ய முடியும். அப்படிங்கிற விதத்தில் சமூகத்திற்கு எந்த அளவெல்லாம் நீதிமன்றத்தில் சென்று வழக்காடி காப்பாற்ற முடிகிறதோ அதையெல்லாம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வரோம். என்ன விதத்தில் மேடம் அந்த வழக்கு செல்லப்பட்டது? ஏன்னா ஆரம்பத்திலிருந்தே அந்த கீழடி பொருட்களை மைசூருக்கு மாற்றுறது தான் அந்த மத்திய அரசுடைய முயற்சியாக இருந்தது. இந்த 3ஆம் கட்ட அகழாய்வுல கூட கிட்டத்தட்ட அங்க எதுவுமே குறிப்பிடத்தகுந்த பொருட்கள் கிடைக்கவில்லை அப்படிங்கிறதுமே ஒரு பெரிய முயற்சியா இருந்தது. எதன் அடிப்படையில் அவங்க இதை மறுத்துக்கிட்டே இருந்தாங்க? அதாவது குறிப்பா நீங்க வரலாறு எடுத்துக்கிட்டீங்கன்னா, உலக சமூகத்தினுடைய வரலாறுன்னு எடுத்துக்கிட்டோம்னா, நாகரிகங்களுடைய வளர்ச்சி, நாகரிகங்கள் உருவாக்கம், வளர்ச்சி, இந்த வரலாறு இருந்துச்சுன்னா அதை படிக்காமல் விட்டு செல்வதற்கு வாய்ப்பே இல்லை. அதாவது உலக வரலாற்றை படிக்கிறவங்கள் அல்லது உலக அரசியலை படிக்கிறவர்கள் இதை பார்க்காமல் விட்டு செல்வதற்கான வாய்ப்பே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது சிந்துச்சமவெளி நாகரிகம் தான் இங்கு ஒரு திராவிட நாகரிகமாக இங்கு ஆரம்பமானது அப்படிங்கிற விதத்திலையும், இன்னொன்று உங்களுக்கு இன்னும் ரொம்ப ஒரு 5000-6000 வருடங்களுக்கு கிட்டத்தட்ட அதை ஒட்டிய நாகரிகம், மஞ்சள் நதி நாகரிகம், சைனாவில் இருக்கக்கூடிய நாகரிகம், அதுக்கப்புறம் சுமேரிய நாகரிகம், மெசபடோமியா நாகரிகம், இதெல்லாம் இன்னும் அதையும் கடந்தது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 8000-9000 வருடங்கள் இருக்கலாம் முற்பட்ட நாகரிகம் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது, அதை ஒட்டி வரக்கூடிய அளவில் நீங்கள் குமரி கண்டம், இந்திய கண்டம் முழுமைக்கும் அதையும் தாண்டி இருக்கக்கூடிய பரப்பளவில் ஒரு நாகரிகம் வளர்ந்திருக்கிறது. அது வைகை நதிக்கரையில் ஒரு நதிக்கரை வேண்டும் நாகரிகம் உருவாவதற்கு. அந்த இடத்தை பார்வையிடும் போது பார்த்தீங்கன்னா அது ஒரு வைகை நாகரிகம் என்று சொல்லக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய வைகை நதி
அதற்கு பிறகுதான் நான் இன்னும் மிகுந்த ஆராய்ச்சிக்குள்ளே போகும்போது தான் பார்த்தேன் வைகை நதி வந்து அந்த குமிழி அந்த பகுதிகளில் ஆரம்பித்து ஓடி அதற்கப்புறம் கடலில் அந்த தேவிப்பட்டினம் அந்த வழியாக சென்று அந்த அந்த பகுதியெல்லாம் கடந்து போய் வந்து கடல்ல கலக்கிறதுக்கு இந்த வழியில தான் போயிருக்கு அப்படிங்கிறது. இப்பொழுது நான் அதை ஆராய்ச்சி செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னா வைகை வந்து அங்கங்கே பிட்டா வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அப்போ அந்த வைகை நதியினுடைய அந்த ஆற்று ஓட்டமே இப்போ வந்து தடைக்கப்பட்டிருக்குது. நமக்கு அதான் அந்த என்க்ரோச்மெண்ட் நில அபகரிப்பு, அது ஈவன் நீர்நிலைகளை அபகரித்து கொள்ளுவது, ஆறு குளம் எல்லாத்தையும் அந்த அடிப்படையில் ஏதோ ஒரு நமக்கு கோளாறு இருந்ததுனால பார்த்தீங்கன்னா அந்த வைகை நதியினுடைய ஓட்டமே நம்ம பார்க்கும்போது, ஆனால் இன்னைக்கும் வரைபடத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த வழியா வைகை நதி ஓடுனதற்கான ஆவணம் இருக்கிறது, சான்றுகள் இருக்கிறது. அதனால அப்படி ஒரு மிக முக்கியமான ஒரு நாகரிகத்தை பேசுபடும் பொருளாக கீழடி கொண்டிருப்பதால், கீழடி மட்டுமில்லை, நீங்க அதுல இருந்து அலக்கன்குளம் வரைக்குமே நீங்க மிகப்பெரிய மிக முக்கியமான ஆராய்ச்சியை செய்ய வேண்டும். இப்பொழுது தமிழக அரசு செய்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் மத்திய அரசு இதை செய்யாத பொழுது அது உலக அளவுக்கு எடுத்து செல்றது, அதாவது ஒரு ஆவணப்படுத்தப்பட்ட வரலாற்று ஒரு ஆவணமாக உலகத்திற்கு எடுத்து செல்வது அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சாக தான் இருக்கும். அதனால தான் அதை மத்திய அரசு தொடரவில்லை. பிறகு மாநில அரசு இப்பொழுது செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கிறது. இன்னும் மிகப்பெரிய அறிஞர்களிடம் சென்று பேச வேண்டும். மாநில அரசு கூட வந்து இதுக்கு பார்த்தீங்கன்னா இதற்காக வரலாற்று ஆசிரியர்களையும் அறிஞர்களையும் இதில் அவர்களை உட்படுத்தி அவர்களை உலகத்தினுடைய அனைத்து இடங்களுக்கும் சென்று பேச வேண்டும் என்ற அடிப்படையில் செய்தால் சிறப்பாக இருக்கும். இந்த பொதுநல வழக்கு காலகட்டத்தில் என்ன மாதிரியான இடர்பாடுகள் சந்திச்சிங்க மேடம்? இல்லை, எனக்கு இடர்பாடுகள்னு சொல்ல முடியாது. ஏன்னா நான் கிட்டத்தட்ட அப்பொழுது நான் வழக்கு தொடுக்கும் பொழுது 20 ஆண்டு காலம் நான் ஏற்கனவே வழக்கறிஞர், நீதிமன்றத்தில் அறியப்படுகிற வழக்கறிஞர். எனவே எனக்கு வந்து ஒருத்தர் யாரும் என்ன சொல்ல முடியாது. ஸோ வழக்கறிஞராக இருப்பதில் எங்களுக்கு அப்படி ஒரு பாதுகாப்பு இருக்கிறது. அதனால் நம்மளை எதுவும் நீங்கள் ஏன் பண்ணீங்க, எதுக்கு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு யாரும் கிடையாது. ஆனால் இந்த வழக்கு இப்போ இந்த மாதிரி பொதுநல வழக்குகளை நாங்கள் போடும்போது என்னென்னா ரொம்ப ரொம்ப உன்னிப்பாக கவனமாக அதை கையாள வேண்டிய நிலை இருக்கிறதுனால எங்களோட வழக்குகள் எல்லாம் கூட எங்களுடைய சுய தொழில் அப்படிங்கிறதெல்லாம் கூட கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இதுக்கான நேரங்களை அதிகமாக செலவிடுக்கிறது. அதை பார்க்கும்போது ஒரு வழக்கறிஞருக்கு தான் அதை புரிஞ்சுக்க முடியும். ஒரு வழக்கு போடும்போது அதுக்கான நேரத்தை ஒதுக்குவதுன்னா அப்போது எங்கள் தொழிலினுடைய நேரம் என்னவாகுது அப்படிங்கிற விஷயத்தில் அதுதான் ஒரு சிரமமாக இருக்கக்கூடிய வேலையாக இருந்ததை தவிர மற்றபடி எனக்கு எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள் என்ன மிரட்டினாங்களோ என்ன ஏதாவது இதனால் காயப்படுத்தினாங்களோ அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. ஆனால் மத்திய அரசிலிருந்து ஆஜராகக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய நீதியரசர் GR சுவாமிநாதன் அவர் தான் அப்போது அடிஷ்னல் சொலிசிட்டர் ஜெனரலாக இருந்தார். அவர் அந்த மத்திய அரசிற்காக அவர் ஆஜராகும் போது பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அவர் வந்து மத்திய அரசு நாங்கள் இதை செய்ய முடியாது, செய்வதற்கான வாய்ப்பில்லை அப்படிங்கிறது அரசு என்ன சொல்கிறதோ அதை தான் வந்து இங்கே சொல்லுவார். ஸோ அதனால் அந்த வகையில் அதை சொன்னாலும் அதை தாண்டி இருந்த நீதியரசர்கள்லாம் அதை எடுத்து இல்லை, இது மிக முக்கியமான ஒரு வழக்கு, இது முக்கியமான ஒரு ஆராய்ச்சி, இதை செய்தே ஆக வேண்டும், இன்னும் பல இடங்களில் செய்யணும், நிச்சயமாக ஒன்றிய அரசு இதை செய்தால்தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஜஸ்டிஸ் MM சுந்தரேசன் உச்சநீதிமன்றத்தினுடைய நீதியரசராக இருக்கிறார். அவர் வந்து மிக வலியுறுத்தி சொன்னாங்க. அதே மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய நீதியரசர் உச்சநீதிமன்ற நீதியரசர் மகாதேவன் அவர்களும் கிடம் வழக்கு வரும்போது கூட இல்லை, இந்த ஆராய்ச்சி எல்லாம் செய்யதான் வேண்டும் அப்படிங்கிறத மிக மிக வலியுறுத்தி அதற்காக இருக்கக்கூடிய ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு போனாங்க. அதனால் சவால்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பர்சனல் சேலஞ்ச் தான் இருந்தது. ஒரு பொதுநலத்தை எடுத்து செய்யும்போது அதுக்குன்னு உங்களுக்கு இருக்கக்கூடிய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சவால்கள் இருந்ததே தவிர அரசு. ஆனால் என்னென்னா அந்த நேரத்தில் அப்போது வந்து இருந்தக்கூடிய முதலமைச்சர்களாக இருக்கட்டும் மற்ற இருந்த அரசியல்வாதிகள்லாம் என்ன பண்ணாங்கன்னா தன்னை முன்னிலைப்படுத்திக்கணும் இதை வச்சு அப்படின்னு சொல்லி அவங்கள முன்னிலைப்படுத்துறதுக்கு இதை பயன்படுத்திக்கிட்டாங்களே தவிர அதற்கு முன்னாடி இதற்கான குரல் அவர்கள் கொடுத்துருக்கவில்லை. அதற்கப்புறம் ஒரு வழக்கறிஞர் இன்னார் தானே செஞ்சாங்க அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு அப்படி பார்க்கல அவங்க. அதை அவர்கள் செஞ்சதாவது ஒரு அரசியல் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனால் நம்ம என்ன செய்யணுமோ அதை செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத. அந்த பொருட்கள் இன்னைக்கு வந்து மைசூருக்கு செல்லாமல் நிறுத்தி இருக்கிறோம். அதை தாண்டியும் அந்த இடத்துல வந்து ஒரு மியூசியம் கட்டணும் இல்லையா, அதுதான் மிக மிக முக்கியமான விஷயம். நீங்கள் பொருட்கள் இங்கே வச்சுருந்தா கூட நான் அதற்கு முன்னாடி கிடைச்ச பொருட்கள்லாம் வந்து சென்னையில் இருக்கிற மியூசியமில் வச்சுருக்காங்க. ஆனால் சென்னையில் இருக்கிற மியூசியமில் வந்து முதல்ல சாதாரணமாக இது வந்து மதுரை பகுதி சார்ந்த அந்த பக்கம் தென் மாவட்டங்களை சார்ந்த மக்கள் பார்த்தா தான் அவங்களுக்கு புரியும் நம்ம வந்து எவ்வளவு. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா நான் யார் அப்படிங்கிற வந்து என்னோட செல்ஃப் எஸ்டீம், என்னைய பற்றி நான் யாருன்னு எனக்கு ஒரு நல்ல உணர்வு இருந்தால் தான் நான் தன்னம்பிக்கையோடு இருப்பேன். அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் இது அங்கே மதுரையில் வைக்கப்பட்டால் சிவகங்கையிலேயே வைக்கப்பட்டால் வந்து என்ன நடந்துச்சு அந்த இடத்துல,
வைகையினுடைய சிறப்பு என்ன, வைகை நம்ம எப்படி நம்ம முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு கள அருங்காட்சியகம் அமைக்கப்பட்ட வச்சதுங்கிறதுலாம் ஒரு மிக மிக முக்கியமான விஷயம். இந்த வழக்கு அப்படிங்கிறது ஒரு சாதாரண வழக்கை பார்க்க முடியும், இதெல்லாம் சாதாரணமாக செஞ்சிடவே முடியாது, நிச்சயமாக செய்ய முடியாது. பொருட்களை இருக்க வைக்கிறதாகட்டும், இந்த கள அருங்காட்சியம் நீங்கள் யோசிச்சு பாருங்க, நினச்சி பார்த்துருப்போம். சிவகங்கை மாவட்டத்தில் கீழடியில் அந்த ஊர் மக்கள் என்னைக்காவது நினச்சிருப்பாங்களா நம்ம ஊரில் வந்து உலகமே சுற்றி பார்க்குற திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு மியூசியம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஒரு மிக மிக முக்கியமான தமிழ் சமூகத்திற்கான ஒரு மிக முக்கியமான வேலை மைல்கல் நடந்திருக்கு. இப்போ இந்த வழக்கினுடைய வெற்றி அந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருந்தது மேம்? அவ்வளவு தூரம் கண்டிப்பாக மக்களுக்காக தமிழருடைய உணர்வுக்காக நீங்க போராடினீங்க, அந்த வெற்றியுடைய தருணம் எப்படி இருந்தது? அந்த 4:30 கிட்டத்தட்ட 4:30 ஒரு 4:45 நீதிமன்றம் முடிவடையக்கூடிய நேரத்தில் என்னுடைய நான் போட்ட வழக்கு, கீழடிக்காக போட்ட வழக்கு எடுக்கப்பட்டு உடனடியாக அதை விசாரிக்கப்பட்டு பார்த்தீங்கன்னா பொருட்கள்லாம் உடனே அங்கே எடுத்து அதுக்கெல்லாமே வந்து இடைக்கால தடை உடனே கொடுத்துட்றாங்க. அந்த குழிகள்லாம் இப்போ மூடுற மாதிரி இருந்துச்சு, இல்லை அதுவும் மூடக்கூடாது அப்படிங்கிற ஆணையும் கொடுத்துட்றாங்க. ஸோ அப்போ என்னன்னா நம்ம ஒரு வழக்கை தொடுக்கும் போது அதுக்கு ஃபேவரபிளா அதற்கு நல்ல ஒரு ஆணை உத்தரவு வரும்போது உங்களுக்கு ஒரு வழக்கறிஞராக மகிழ்ச்சியாகத்தானே இருக்கும். அப்போ அதை தாண்டி எனக்கு என்னென்னா அப்போ வந்து நம்ம சமூகத்திற்கு, ஏன்னா நான் நிறைய வேலை செய்கிறேன் சமூகத்துக்காக, இந்த ஒரு வேலை மட்டும் செய்யலை. அப்படி செய்யும்போது வந்து இது ஒரு மிக முக்கியமான ஒரு வழக்காச்சே, இந்த வழக்கில் வந்து ஏதாவது தவறி கூட அந்த ஆணை வரலை அப்படின்னா ரொம்ப மோசமாக போயிருமே அப்படிங்கிற ஒரு கவலை இருந்துச்சு அதுக்கு முன்னாடி. அப்போ அதுக்கு ஒரு சிறப்பான உத்தரவு வந்ததுக்கப்புறம் வந்து உண்மையிலேயே நம்ம பரவாயில்ல, நல்ல நீதிபதிகளும் இருந்தாங்க, நல்ல நீதியரசர்கள் முன்னாடி இந்த வழக்கு வந்ததுனால அது இன்னைக்கு ஒரு சமூகத்துக்கு செய்ய முடிஞ்சுக்கிற தாத்தி அன்னைக்கு ஒரு வழக்கு நம்ம எடுத்து பண்ணணும், அதை சிறப்பாக வந்து நம்மளால சமூகத்துக்கு கேடு விளைவிக்கல, நம்ம சரியா ஒரு விஷயத்த செஞ்சுட்டோம் அப்படிங்கிற அளவில் எனக்கு திருப்தியா இருந்துச்சுன்னு சொல்லலாம். இன்னைக்கு இந்த கீழடியுடைய அறிக்கை கிட்டத்தட்ட மத்திய அரசு இந்த அறிக்கையை ஏற்க மறுக்குது, மிகப்பெரிய அளவில் இன்று வரைக்கும் அது ஒரு விவாதமா போய்கிட்டு இருக்குது, எப்படி பாக்குறீங்க மேடம்? அவங்க ஏற்க கூடாதுங்கிறதுனால தானே ஆராய்ச்சியே நடத்தல. ஏங்க அதாவது என்ன இப்போ நான் ஒரு வேளை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்க ஏதாவது ஒன்று பண்ணலைன்னா நான் யோசிப்பேன். இப்போ அன்னைக்கு வந்து அதிமுக அரசு இருந்துச்சு, அவங்க இந்த வேலையை பண்ணலை, நாங்கள் பண்ண தேவையும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதாவது நான் அதிமுக அரசு இருந்துச்சு திமுக அரசு இருந்ததுன்னு சொல்ல வரல, அன்னைக்கு மாநில அரசுகள் யார் இருந்திருந்தாலும் இதை செஞ்சுருப்பாங்களா பார்த்துருப்பாங்களாங்கிறது தெரியாது. இன்னைக்கு அதுக்கு ஒரு முக்கியத்துவம் வந்துருச்சு, ஒரு வரலாற்று முக்கியத்துவம், அரசியல் முக்கியத்துவம் எல்லாமே வந்துருச்சு. அப்படிங்கிற பட்சத்தில் அதை எடுத்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஒன்றிய அரசு அன்றைக்கு செய்தது அப்படிங்கிற விஷயம் வந்து அமர்நாத் ராமகிருஷ்ணன், அதுக்கு முன்னாடி சொல்ல வேண்டாம் பாலகிருஷ்ணன் ஐயா, அவர் வந்து கிட்டத்தட்ட 1970களில் இருந்தே, ஏன்னா அவர் நிறைய முறை போய் நேரில் பார்த்து பேசியிருக்கிறேன், 1970களில் இருந்தே அங்கே கிடைக்கக்கூடிய ஓடுகளை எடுத்து அனுப்பிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு. இங்கே என்னவோ இருக்கு, வந்து ஆராய்ச்சி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதனுடைய தொடர்பாக ஒரு அரசு அலுவலர் என்ற அடிப்படையிலும் ஒரு ஆராய்ச்சியாளர் என்ற அடிப்படையிலும் அமர்நாத் ராமகிருஷ்ணன் வந்து அங்கே அந்த ஆராய்ச்சியை மேற்கொள்ளும் பொழுது பல விஷயங்கள் கிடைக்குது, பல கூறுகள் ஆவணங்கள் அங்கே கிடைக்குது, சான்றுகள் அங்கே கிடைக்குது. ஸோ அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த சான்றுகள்லாம் வந்து மிக முக்கியமாக இருக்குது. வழக்கு வேற தொடுக்கப்பட்டாச்சு, இது உலகத்துக்கு அறிவிக்கப்பட்டு விட்டது. அப்படி நினைக்கும் போது அப்போ இங்கே ஒரு நாகரிகம் தோன்றிடுச்சு அப்படிங்கிற கூடிய தமிழ்ங்கிறது இன்னும் ஒரு தனிப்பட்ட மொழியாக தான் இருந்து வருகிறது, ஒரு பழமையான மொழிகளில் ஒன்று. சொல்லப்போனால் எனக்கு ஒன்றிய அரசு ஏன் அதனுடைய நோக்கம் நமக்கு புரியும், அவருக்கு தமிழர்களே வேண்டாம், வேண்டாம், தமிழே வேண்டாம் அப்படிங்கிறதான் அவங்க நோக்கம். ஏன் நீ மட்டும் தனி மொழியா இருக்கிற, எங்களோட வந்து ஹிந்தியோட எங்களோட ஐக்கியமாயிரு அப்படிங்கிறதான். ஆனால் இதுவே உண்மையிலே ஒரு ஐரோப்பிய நாடுகளிலேயோ இல்லை வேற எங்கேயோ நம்ம இருந்திருந்தா இவ்வளவு ஒரு பழமையான மொழியையும் பழமையான பண்பாடுகளையும் வைத்திருக்கக்கூடிய ஒரு இடத்தை பாதுகாத்து அதை வந்து யுனெஸ்கோ லெவலுக்கு நம்முடைய அந்த மாநிலத்தையே கொண்டு சென்று அந்த வரலாற்று சிறப்பு மிக்க அந்த எல்லாத்தையும் உலகத்தினுடைய அனைத்து பார்வையும் இங்கே பார்க்க வச்சிருப்பாங்க. ஸோ இது மூலமாகவே இந்தியாவினுடைய மிக வளமே வந்திருக்க முடியும், அந்த டூரிசம் உருவாக்கி இருக்க முடியும், எத்தனையோ விஷயத்தை செஞ்சிருக்க முடியும். ஆனால் என்ன பண்ண முடியும், நம்ம அவ்வளோ பரந்த மனப்பான்மை இருக்கக்கூடிய ஒன்றிய அரசை நம்ம என்றுமே பெற்றிருக்கவில்லை. இன்னைக்கு ஒன்றிய அரசிற்கு தமிழ் இருக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் நேரடியாக சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம். ஆனால் அதே மாதிரி இங்க அதாவது மூட நம்பிக்கையோ நல்ல நம்பிக்கைன்னு எல்லாருக்கும் இருக்குது, யாரும் நம்பிக்கை இல்லாமல் இல்லை. இந்த நம்பிக்கையும் தாண்டி வந்து தமிழகம்
அனைவரும் ஒரு நட்புடனும் உறவுடனும் இருந்துட்டு இருக்கிறோம். இங்க ஒரு முஸ்லிம் ஆகட்டும், இஸ்லாமியராகட்டும், கிறிஸ்தவராகட்டும், இந்துவாகட்டும், கடவுள் மறுப்பாளர்களாகட்டும், எப்படி இருக்கிறவங்களா அந்த இன்னும் அதை விட இங்கிருந்து வந்தக்கூடிய வடநாட்டு அவர்கள் எத்தனையோ பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. எல்லாத்தோடவும் நம்ம சகோதர மனப்பான்மையோட தான் இன்னைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய அவ்வளவு நல்ல தன்மை இருக்கக்கூடியது தான் தமிழ்நாடு. ஆனால் இந்த நல்ல தன்மை இருக்கிறது எதுவும் அவங்க விரும்பல. அதனால நீங்க ஒரு மூட நம்பிக்கைக்காக நீங்க ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துங்க, நாங்க வேண்டாம்னு சொல்லல. ஆனா அதை மூட நம்பிக்கையை ஏற்படுத்தாதீங்க. இங்க கல்வி வளரணும், மக்கள் தெளிவாக இருக்கணும், என்ன மாதிரி ஆட்சி வேணும். ஏன்னா தமிழ்நாட்டுல சரியா ஆட்சியை மாத்துவாங்க. நீங்க சரியா பார்த்துட்டே வந்தீங்கன்னா, நீங்க சரியில்லைன்னா அது அதிமுக திமுக அரசு தான். ஆனா ரெண்டையும் சரியா மாத்துவாங்க. அவங்க நல்லா செய்யறாங்க, இல்ல வேற வழி இல்லைன்னு மாத்துறாங்க. அட்லீஸ்ட் அதை செய்யறதுக்காவது சரியான புத்தி இருக்கக்கூடிய மக்களா இங்க இருக்கிறாங்க. ஆனா இவங்க கிட்ட எப்படியாவது மூட நம்பிக்கையை வரவழைச்சிடணும் அப்படிங்கறதுல ரொம்ப தீவிரமா ஒன்றிய அரசு செயல்பட்டு இருக்கிற நிலைமையை இப்ப நம்ம நல்லாவே பார்க்க முடியுது. வளர்ச்சியை தாண்டி தமிழ்நாட்டுக்கு என்ன வளர்ச்சி வேண்டும், அல்லது இந்த கீழடிக்காக என்ன பொருளாதார அளவுல என்ன செய்ய வேண்டும், தமிழ் மொழிக்கு என்ன செய்ய வேண்டும், இதையெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா இங்க ஒன்றிய அரசாகவும் மற்றும் ஒன்றிய அரசு சார்ந்த மதவாத சக்திகள் அதையெல்லாம் தாண்டி சிறு சிறு ஊர்களில் கூட பார்த்தீங்கன்னா மண்டபங்கள் எடுத்து இப்போ தமிழக பெண்கள் இயக்கம்ங்கிற அமைப்புல நான் பெண்களுக்கு 50% அரசியல் பேசுறேன். அதற்காக நாங்கள் கூட்டங்கள்லாம் பல ஊர்களுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே நாங்கள் எடுக்கக்கூடிய மண்டபங்கள்லேயே பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஏதாவது ஒரு ராமர் விழா அல்லது வேற ஏதாவது ஒரு சம்பந்தமான கடவுள் நம்பிக்கை சார்ந்த, கடவுள் நம்பிக்கைன்னா நல்ல நம்பிக்கையை பற்றி, நான் திருக்குறளை பற்றி நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. அதில் அதில் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையும் இருக்கலாம். உங்களுக்கு ஒரு இயற்கை சார்ந்த, இயற்கையை நம்பக்கூடிய அல்லது ஏதோ ஒரு கடவுளை தெய்வ வழிபாடு சார்ந்த நம்பிக்கை கூட இருக்கலாம். ஆனால் அதை ரொம்ப மிகவா ஒரு ஆபத்தான மூட நம்பிக்கையாக ஆக்காமல் இருக்க வரைக்கும் அந்த அப்படி இருக்கக்கூடிய நீங்க ஒன்றிய அரசு கிட்ட நான் எப்படி அவங்க கீழடியினுடைய அறிக்கையை எப்படி அவங்க வெளியிட வாய்ப்பு இருக்கும்? அதுலயும் அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் மேலையும் அவர்களுக்கு ஒரு சரியான ஒப்பீனியன் இல்லை. அவர் வேணும் ஏதோ தமிழுக்காக பண்றாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க மேல இருக்கு. அப்படின்னா வெளிவிட்டதுக்கு அப்புறம் அதற்கு மேல அதோட கமெண்ட் கேட்கலாமே. அமர்நாத் ராமகிருஷ்ணன் ஒருத்தர் மட்டும்தான் ஆராய்ச்சியாளர் கிடையாது, அவர் ஒருத்தர் மட்டும்தான் அறிஞர் கிடையாது, இல்ல வரலாற்று ஆசிரியர், வரலாற்று ஆராய்ச்சியாளர்னு கிடையாது இல்லையா? நீங்க அவரோட அறிக்கையை தாக்கல் செஞ்சுட்டு அதற்கு எத்தனை பேர் வேணாலும் எந்த விதமான கருத்துக்களை வேணாலும் சொல்லலாம்ல. அப்படி நீங்க கேட்கலாமே. அப்படி கேட்கறது தான் சரியாக இருக்க முடியும். நான் தப்பா எழுதியிருக்கேன் அப்படின்னு சொன்னா அப்ப அதை நீங்க ப்ரூவ் பண்ணுங்க தப்பா இருக்குது. அமர்நாத் ராமகிருஷ்ணனுடைய அறிக்கை தவறுங்கிறதுக்கு நீங்க ஆவணங்களையோ சான்றுகளையோ அதற்கான எதிர்கருத்துக்களையோ அதை கொடுக்கறத விட்டுட்டு இதையே கொடுக்க மாட்டோம், இதையே நாங்கள் அறிக்கையை வெளியே விட மாட்டோம் அப்படின்னு சொல்றதுலயே நீங்க யாருங்கிறது, ஒன்றிய அரசு யாருங்கிறது வெளிப்படுகிறது. இப்போ கீழடி அடுத்த கட்டம் எப்படி மேம்? இது இன்னைக்கு இவ்வளவு தூரம் உறுதியா தமிழர்களுடைய அடையாளம் இன்னைக்கு ஒரு அருங்காட்சியகமாக ஒரு நிலை பெற்று இருக்கு அப்படின்னா அதற்கான ஒரு முக்கியமான பங்கு நீங்க. இதனுடைய அடுத்த கட்டம் ஆய்வு, இதனுடைய போக்கு எப்படி போகணும்னு நினைக்கிறீங்க மேடம் நீங்க? எனக்கு இந்த கீழடிங்கிறதை தாண்டி ஒரு வரலாற்று ஆராய்ச்சி பண்பாட்டு மையம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் அமையணும். தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது ஆரம்பித்து அங்கே ஓலைச்சுவடிகள் எல்லாமே எடுத்து அங்கே செய்யப்பட்ட ஆராய்ச்சிகள் பல நடைபெற்றன. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, ஏன்னா நான் நீதிமன்றத்துலேயும் இந்த வழக்கு போட்டதுக்கப்புறம் எனக்கு நிறைய அந்த ஹிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆர்கியாலஜிக்கல் ஸ்டூடெண்ட் வந்தாங்க. அவங்களுக்கு அதில் என்னென்னா ஆர்கியாலஜி, ஆன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி, பழைய வரலாறு, பழைய ஆன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி இவங்க படிக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் வேலைவாய்ப்பு இல்லை அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைமை, அல்லது உங்களுக்கு ஸ்கூல் டீச்சராக மட்டும்தான் போகணும் அப்படிங்கிற நிலைமை இருந்துட்டு இருக்கு. இந்த கல்வியை பொறுத்த வரைக்குமோ அல்லது இந்த ஆராய்ச்சி செய்யக்கூடியவர்களோ வரலாறு படிக்கிறதுக்குமோ ஒரு உண்மையிலேயே அந்த இடத்துல ஒரு விஷயத்தை கொண்டு வர்றதுக்கு இடம் இல்லைன்னா அதை கொண்டே வர வேண்டாம். ஆனால் ஒரு விஷயத்தை கொண்டு வர்றதுக்கு இல்லை ஒரு செயலை செய்யறதுக்கு இடம் இருக்குதுன்னா அதை நிச்சயமாக கொண்டு வந்து தான் ஆகணும். இங்கே பெரிய ஒரு கல்வியிலேயே பிரச்சனை நான் என்னென்னு பார்க்குறேன்னா, டீச்சர்ஸ் தான் இருக்கிறதுலையே ஹைலி இன்டெலெக்சுவலாக இருக்கணும். இப்போ டாக்டருக்கு 5 வருஷம் படிக்க வைக்கிறாங்க, என் வக்கீல் நாங்கள் 5 வருஷம் படிக்கிறோம், இன்ஜினியர் 4 வருஷம் படிக்கிறாங்க. இப்படி ஒரு ப்ரொஃபஷனல் எடுத்துக்கிட்டோன்னா 4 வருஷம் 5 வருஷம் 6 வருஷம் அப்படி படிக்கக்கூடிய நிலைமை இருக்கும்போது அந்த டீச்சர் ட்ரைனிங்கை ஒரு ரொம்ப சாதாரணமாக ஒரு டிகிரின்னு வச்சுருக்கிறது ரொம்ப ரொம்ப மோசமான விஷயம். அவங்களுக்கு ஒரு 5 வருடம் 6 வருடம் ஒரு படிப்பு கொடுக்கணும். அதுவும் பார்த்திங்கன்னா இந்த அடிப்படை கல்வி இருக்கு இல்லைங்களா, 8வது வரைக்குமோ 10வது வரைக்கும் இருக்கக்கூடிய கல்வியில் இருக்கக்கூடிய அந்த தரத்தை உயர்த்தணும்னா நீங்கள் முதல்ல டீச்சர் ட்ரைனிங்கை எக்ஸலண்ட்டான ட்ரைனிங் ஸ்டூடெண்ட்டாக கொண்டு வந்தால் தான் அவங்க வெளியிலேருந்து வரும்போது ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக வரணும். அதுக்கப்புறம் மொழியில்
மொழி, வரலாறு இந்த மாதிரி விஷயங்களில் வந்து தமிழ், ஆங்கிலம் ரெண்டுலேயுமே வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான ஆற்றல் இருக்கிறவங்களா வரணும். அப்போ அப்படி வரக்கூடிய நிலைமைக்கு வரணும், அப்படி உருவாக்கணும்னு அரசு முடிவு பண்ணுச்சுன்னா அப்போ நீங்கள் அதற்கான வேலை வாய்ப்புகளை சிறப்பாக உருவாக்கி இருக்கணும். அப்படி உருவாக்கும் போது வேலை வாய்ப்பும் கிடைக்கும், சமூகத்தில் தரமும் இருக்கும். இப்போ நீங்கள் இந்த வரலாறு ஆராய்ச்சி இதெல்லாம் இப்போ நான் ஒரு வரலாற்று ஆராய்ச்சி பண்பாட்டு மையம் உருவாக்கினாலும் இப்போ அங்கேருந்து வெளிநாடுகள்லேருந்து அதை படிக்கிறதுக்கு நிச்சயமாக வருவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழலோடு நம்ம உருவாக்கணும்னா வருவாங்க. அது நீங்கள் கீழடி மட்டும் இல்லாமல் அத்தனை இடத்துல ஆராய்ச்சி நடந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10-12 இடங்களில் ஆராய்ச்சி நடந்துட்டு இருக்கு. ஆனால் அந்த ஆராய்ச்சி எதுவுமே யாராவது ஒருத்தர் வந்தால் அதை ஒரு தொடர்ச்சியாக படித்து அதை ஆவணப்படுத்திட்டு சென்றோமா அப்படின்னு இருக்காது. கற்காலத்திலிருந்து இங்கே இருக்குது. அப்போ அந்த மாதிரி ஒரு தொடர்ச்சியாக இந்த ஒரு வரலாற்று சுற்றுப்பயணம் நான் இங்கே வர்றேன் அப்படின்னு சொன்னால் சென்னையில் வந்து பல்லாவரத்தில், அதுக்கப்புறம் பெரம்பலூர், இப்படி இருக்கக்கூடிய எல்லாத்தையும் ஒரு சுற்றுப்பயணமாக ஒருங்கிணைத்து குறிப்பாக வந்து வெளிநாட்டவர் வரணும். இப்போ அமெரிக்காவோ இல்லை ஐரோப்பியர்களோ ஆஸ்திரேலியாவிலேருந்தோ அவர்கள் வந்து இதுக்கு ரொம்ப நம்ம மக்களும் வரணும். இருந்தாலும் நான் சொல்கிறேன், அவர்களுக்கு இதை ஒரு சுற்றுப்பயணமாக வைத்து அந்த வரலாற்று பண்பாட்டு மையத்தில் வரலாற்று நாகரிக பண்பாட்டு மையம் அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி மையத்தை ஏற்படுத்தி அங்கு அவர்கள் படிப்பதற்கான ஏற்பாடெல்லாம் செஞ்சாதான் இது நல்லா இருக்குமே தவிர, ஏன்னா இப்போ நீங்கள் இதை சுற்றி பார்க்க வர்றதுக்கு வந்து ஒரு சர்க்கஸ் பார்க்குற மாதிரி வர முடியாது. இதுக்கு நீங்கள் கொஞ்சம் ஆழ்ந்த அறிவோடு இருந்தால் தான் வர முடியும். இல்லை என்ன ஒப்பீட்டுத்தன்மையோடு பார்க்கக்கூடிய இது இருக்கணும். அந்த மாதிரி இருக்கும்போது தான் வர்றது. அதுக்கு வந்து கொஞ்சம் ஒரு கல்வி அறிவு இருக்கக்கூடிய சமூகமாக இருக்கணும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய சமூகமாக நம்ம வரணும். இப்போ கீழடிக்கு போனாலே பார்த்தீங்கன்னா அது எல்லாரும் கீழடின்னு போகிறாங்க. ஆனால் அங்கே என்ன பார்த்துட்டு வந்து அதோட ரெலவன்ஸ் என்ன இருக்குது, அதனால் நான் என்ன உணர்றேன் அப்படிங்கிறதெல்லாம் அங்கே போய் பார்க்குற மக்கள்லாம் உணர்றாங்களா அப்படிங்கிறங்கன்னா அப்படி நம்ம முழுசாக சொல்லிட முடியாது. அப்போ அப்படி சொல்லிடுற மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தணும். இப்போ ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய லோவர் மியூசியமுக்கு போனால் பார்த்தீங்கன்னா அப்பா இவ்வளோ நம்மளே பார்த்து எவ்வளோ பயங்கரமாக வியந்து பார்க்குறோம். அப்போ நம்ம இப்போ அந்த ஆதிச்சநல்லூரில் எடுத்த விஷயமெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் பெருசாக எங்கேயும் காட்சிப்படுத்தலை. அப்போ அவைகளை காட்சிப்படுத்துறது ஆதிச்சநல்லூரில் இன்னும் ஆராய்ச்சியும் நடக்கவும் இல்லை. அப்போ அந்த அளவுக்கு சில வரலாற்று இதை இன்னும் ஆராய்ச்சியே பண்ணலை. அப்போ ஆராய்ச்சி பண்ணி கொண்டு வர வேண்டிய விஷயங்களே நிறைய இருக்குது. இப்போது பெயர்கள் தமிழில் நம்ம வைக்கிறதே கிடையாது. ஆனால் பாண்டிய மன்னன் வந்து அறிவுக்காக அவங்க புறநானூறு பாடல் எடுத்துக்கிட்டாங்கன்னா ஒரு படிச்சிருக்கணும், கல்வியாளர்களாக இருக்கணுங்கிறதுக்காக அவ்வளவு பாடல்கள் இயற்றப்பட்டிருக்கு. ஸோ அதை பற்றின எப்படி அதிலிருந்து ரொம்ப பிரிஞ்சு இவ்வளோ தூரம் வந்தோன்னு தெரியல. மேபி அதை மறுபடியும் கொண்டு வந்து ஒரு அறிவுங்கிறது ஒரு சமூகத்திற்கு மிக அடிப்படையான கூறு, அந்த பண்பு இருந்தால் தான் வளர முடியும் அப்படிங்கிறத கொண்டு வர்றதுக்கான ஒரு இடமா அதை உருவாக்கி கொடுக்கலாம். அதாவது யாருக்கும் தெரியாதவங்களுக்கும் அதை எப்படி தெரிய வைக்க போகிறோம் அப்படிங்கிறதுல தான் நம்மளுடைய ஒரு படித்தவங்களோட விவரம் தெரிஞ்சவங்களோட செயல் எப்படி இருக்கணும்னு சொன்னால் எதுவும் தெரியாதவங்களுக்கு இதை எப்படி தெரியப்படுத்துறது அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். அப்படி வந்து அந்த கீழடியும் ஒரு சுற்றுப்பயணம், ஒருத்தர் வரலாற்று சுற்றுப்பயணம் இந்தியா வரணும் அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு வரணும். தமிழ்நாட்டில் பார்க்குறதுக்கு என்னென்னலாம் இருக்குது, கீழடி மட்டும் கிடையாது, கீழடிங்கிறது இந்த மையமாக வைத்து நிறைய இடத்தை பார்க்கணும் அப்படிங்கிற அந்த வரலாற்று சுற்றுப்பயணத்துக்கு கொடுக்கான ஒரு வழித்தடத்தை உருவாக்கி அதுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக ஏர்போர்ட் இருக்குது, இங்கே வரலாம், அங்கேருந்து ஈஸியாக லெவகா பயணம் ஒரு நல்ல ட்ரெயினில் போகலாம். இப்போ வந்தே பாரத்தோ தேஜஸோ நல்ல ட்ரெயின்லாம் இருக்குது. அதிலிருந்து அங்கேருந்து வாகன வசதிகள் அப்படியெல்லாம் எதையாவது ஒரு அந்த டூரிசம் டிபார்ட்மெண்ட்டோ இல்லை யாராவது ஒரு பண்ணால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்படி பண்ணணும்னு தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக மேம். கீழடி குறித்தான தங்களுடைய பயணத்தை பகிர்ந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி. நன்றி. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.